நடிகை சிம்ரன் வரலாறு. எப்பொழுதுமே இந்திய சினிமாக்கள்ல ஹீரோக்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். பெண்களை எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி பொருளாகவும் அழகை காட்டிட்டு போற விதமாக தான் பயன்படுத்திட்டு வருவாங்க. பெண்கள் முன்னேறுவதில் நிறைய தடைகள் சினிமா துறையில இருக்கும். அந்த தடைகள்லாம் தாண்டி ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் நடிப்புல பேர் பெறுவாங்க, கோல் வச்சுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் பானுமதி, சாவித்திரி, நதியா, குஷ்பு வரைக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். அதுலேயும் 1990களில் ஹீரோ ஒர்ஷிப்பு ரொம்ப அதிகமாக ஆகி கொண்டிருந்த நேரம். ஹீரோக்கள் தான் எல்லாமே. கவர்ச்சி டான்ஸை கூட ஹீரோயின்களே ஆடிட்டு போயிடணும், ஹீரோயினுக்குன்னு எந்த முக்கியத்துவம் எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிம்ரன் வந்தார். இவங்களும் ஆரம்பத்தில் கவர்ச்சியாக தான் இந்த சினிமா துறைக்குள்ள நுழைந்தார். அதற்கப்புறம் தனக்கு கிடைத்த சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு தன்னால் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைத்த பட வாய்ப்புகளை மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு புகழோட உச்சியில் ஏறி அமர்ந்தார். இந்த சிம்ரன் யாரு, இவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க, இவங்க குடும்ப பின்னணி என்ன, இவங்க எப்படி சினிமா துறைகளை வந்தாங்க, உடைய முதல் சினிமா எந்த மொழியில் எடுக்கப்பட்டது, இந்த சிம்ரன் அவர்கள் புகழோட உச்சியில் இருக்கும்போது ஒரு மூத்த நடிகரை காதலித்ததாக நிறைய பிரச்சனைகள் இவங்களை சுற்றி உலா வந்தது. அதற்கப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து இவங்க விரட்டப்பட்டதாகவும் அதற்கப்புறம் தான் திருமண வாழ்க்கையில் இவங்க செட்டில் ஆனதாகவும் இவங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பரபரப்பு சூழ்நிலை நிலவும். சிம்ரனோட வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் நிரம்பி கிடக்கிறது. அவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சிம்ரன் அவர்கள் 1976 ஏப்ரல் 4 அன்று மும்பையில் ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர். அவரது இயற்பெயர் ரிஷிபாலா. 1990களில் தொடக்க ஆண்டுகளிலும் தூர்தர்ஷனில் மெட்ரோ சேனலில் புகழ்பெற்ற சூப்பர் ஹிட் முக்காபுலா அப்படிங்கிற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் பாலிவுட்டின் கவனத்தை இவர் ஈர்த்தார். 1995 வெளியான அவரது முதல் படம் சனம் ஹர்ஜாய் அப்படிங்கிற இந்தி படம். இது வந்த சுவடே தெரியாமல் ஓடி போனது. 1996 இறுதியில் வெளியான தேரே மேரே சப்னே அப்படிங்கிற அவரது முதல் வெற்றி படமாக அவருடைய திரை வாழ்க்கையில் இந்த படம் இடம்பெற்றது. இடையில் மலையாளத்தில் மம்மூட்டியுடன் இந்திரபிரஸ்தம், கன்னடத்தில் சிவ் ராஜ்குமாருடன் சிம்கடா மாரி அப்படிங்கிற பல மாநிலங்களிலும் பயணித்த பின்பு தான் இவங்க தமிழ் திரையில் தமிழர்களின் நெஞ்சங்களில் நிலையான இடத்தை பிடித்தார். தமிழ் சினிமா வரலாற்றில் TR ராஜகுமாரி, பானுமதி, பத்மினி, சாவித்திரி, சரோஜா தேவி அப்படின்னு உச்ச நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்ந்த நடிகைகளின் பட்டியல் ரொம்ப கம்மி தான். 1990களில் ரேவதி, ராதிகா, அம்பிகா, ராதா, மாதவி, நதியா, ரேகா, சீதா அப்படின்னு குறிப்பிட்ட சில நடிகைகள் மட்டும்தான் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கோலோச்சு கொண்டிருந்தாங்க. இதற்கு இடையில நூற்றுக்கணக்கான ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவங்கள பற்றி சொன்னாலும் உங்களுக்கு அவங்க யாருன்னு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். 1990களில் ரசிகர்களால் கோயில் கட்டப்பட்ட முதல் நடிகை குஷ்பு. அதற்கப்புறம் மீனா, ரோஜா, சங்கீதா, சங்கவி அப்படின்னு தங்களுக்கு கிடைத்த கதாபாத்திரங்களில் கவர்ச்சி, நடிப்பு அப்படின்னு போட்டி போட்டு தங்களுடைய இடங்களை தக்க வைக்கிறதுக்கு போராடி கொண்டிருந்தாங்க. இந்த 1990களில் கதாநாயகனை மட்டும் முன்வைக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ வகை மசாலா திரைப்படங்கள் தமிழில் ரொம்ப அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. ஹீரோயின்கெலாம் என்ன வேலை அப்படின்னா, ரொம்ப ஹீரோயின்கள் அழகை காட்டிக்கிட்டு ஒரு பொம்மை போல கவர்ச்சி கன்னிகளாக அவங்களுடைய பாத்திரம் ரொம்ப சின்னதாகி விட்டது. கவர்ச்சி பாடல்களை ஆடுறதுக்குன்னு தனியாக நடிகைகள் இருந்த காலம்லாம் மறைந்து, ஏன் இந்த ஹீரோயினுக்கு சும்மா சம்பளம் கொடுக்கணும், இவங்களே ஆட வச்சிடலாம் அப்படின்னு சினிமா இயக்குநர்கள்லாம் ஹீரோயின்களை ஒரு கவர்ச்சி பாடல்களுக்கு ஆடக்கூடியவங்களாகவும் மாற்ற தொடங்கிய காலகட்டத்தில் இந்த சிம்ரன் உள்ளே நுழைஞ்சாங்க. இவங்களுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கவர்ச்சியான வேடங்கள் தான் கிடைத்தது. ஆனாலும் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை ரொம்ப சரியாக பயன்படுத்தி தன்னால் நடிக்கவும் முடியும், நடிக்கவும் தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதிப்பட உரத்த குரலில் சொல்லி இந்த இண்டஸ்ட்ரியில் தனக்கென்று ஒரு சிம்மாசனத்தை அமைத்து உருவாக்கி அதில் ஜம்முன்னு ஏறி உட்கார்ந்தார் சிம்ரன். சிம்ரன் ஒரு பஞ்சாபி இனத்தை சார்ந்தவர். இவங்க அப்பா பேர் அசோக் நேவல், இவங்க அம்மா பேர் சாரதா நேவல். சிம்ரனுக்கு மோனல் மற்றும் ஜோதி ஆனந்த் அப்படிங்கிற 2 தங்கைகளும் சுமித் நேவல் அப்படிங்கிற ஒரு தம்பியும் இருக்காங்க. சிம்ரன் அவர்கள் தனது முதல் இந்தி படத்தை நடித்த ஆண்டு 1995. இந்த படத்தை இயக்கியவர் சாவன் குமார். படம் பேரு சனம் ஹர்ஜாய். இந்த ஹிந்தி மொழி திரைப்படம் நியூசிலாந்தில் படமாக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் அப்படின்னு பெருமை பெற்ற படம். தென்னிந்திய திரையுலகில் மலையாள திரைப்படமான இந்திரபிரஸ்தம் மூலம்
மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்மூட்டிக்கு ஜோடியாக நடித்து இவர் அறிமுகமானார். அவர் தனது கன்னட அறிமுகமான சிம்ஹதா மாரியில சிவராஜ்குமாருக்கு ஜோடியாக நடித்தார். இவர் நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்களுடன் சேர்ந்து நடித்தார். ஆனால் சிம்ரனால இந்த படங்கள் வரைக்கும் வெற்றி கோட்டை தொடவே முடியல. அவரது தமிழ் அறிமுகமான 1997ஆம் ஆண்டு ஒன்ஸ் மோர் மற்றும் விஐபி இந்த படங்கள் தான் அவருக்கு அந்த வெற்றி கோட்டை தொடக்கூடிய சூழலை உருவாக்கியது. ஒன்ஸ் மோரில் அவர் மூத்த நடிகர்களான சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜா தேவியுடன் விஜய்க்கு ஜோடியாக கதாநாயகியாக நடித்தார். தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் வெற்றிகரமான அறிமுகங்களை தொடர்ந்து 1998ஆம் ஆண்டில் அவர் அர்ஜுனுக்கு ஜோடியாக KS ரவிக்குமாரின் கொண்டாட்டத்தில் நடித்தார். இதை தொடர்ந்து முன்னணி நடிகர்களான சரத்குமார், அஜித்குமார், பிரசாந்த் ஆகியோருடன் நட்புக்காக, அவள் வருவாளா, கண்ணெதிரே தோன்றினாள் போன்ற வெற்றிகரமான திரைப்படங்களில் நடித்தார். 2002ஆம் ஆண்டில் மாதவனுடன் மணிரத்னத்தின் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலும் அவர் ஹீரோயினாக நடித்தார். சிம்ரன் அவர்கள் இந்த திரை வாழ்க்கையோட உச்சத்தில் இருந்தபோது திருமணத்திற்கு பிறகு சினிமா துறையில் ஓய்வு பெற்றார். அதற்கு அப்புறம் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனின் வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யாவின் மனைவி மற்றும் தாயாக அவரது பாத்திரம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்ட பாத்திரத்தை அவர் செய்தார். இந்த படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் சிறந்த துணை நடிகைக்கான விஜய் அவார்டையும் இவர் பெற்றார். சிம்ரன் அவர்கள் 2015 கன்னட திரைப்படமான அலோன், அதற்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக, 2017 துப்பறிவாளன், 2018 ஓடு ராஜா ஓடு ஆகியவற்றில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார். அதே ஆண்டில் அவர் தமிழ் திரைப்படமான சீமராஜாவில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக எதிர்மறை கதாபாத்திரத்திலையும் நடித்தார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக பேட்ட படத்தில் நடித்தார் சிம்ரன் அவர்கள் தனது 20 வயதிலிருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடித்து விட வேண்டும் அப்படின்னு தீராத முயற்சி செய்து கொண்டே வந்தார். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு 46 வயதில் தான் கிடைத்தது. சிம்ரன் அவர்களுக்கு ரஜினிகாந்துடன் சந்திரமுகி படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. ஜோதிகா நடித்த அந்த கதாபாத்திரத்தில் முதல்ல பேசப்பட்டது இந்த சிம்ரனுக்கு தான். சிம்ரன் அப்பொழுது கர்ப்பமாக இருந்த காரணத்தினால சந்திரமுகி படத்தின் அந்த புகழ்பெற்ற ராரா பாடலுக்கு தன்னால் மிகச்சிறந்த அளவில் நடனத்தை வழங்க முடியாது, என்னுடைய கற்பத்துக்கு அது ஆபத்தாக மாறிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிம்ரன் அந்த படத்தை தவிர்த்தார். அது சிம்ரனுக்கு மட்டும் அது இழப்பு இல்லை, ஜோதிகாவின் நடிப்பிலும் நடனத்திலும் அந்த படமும் பாடலும் எவ்வளோ பெரிய ஹிட் அடித்தது அப்படிங்கிறது வரலாறு. அதை காட்டிலும் சிம்ரன் நடித்திருந்தால் அதில் வேறொரு பரிணாமம் வெளிப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வாய்ப்பை ரசிகர்களும் சிம்ரனும் இழந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த இழந்த வாய்ப்பை தான் இவர் பேட்ட மூலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் நடித்து தீர்த்து கொண்டார். 1997 ஜூலை 4 அன்று வசந்த் இயக்கிய நேருக்கு நேர், சபா இயக்கிய விஐபி, இந்த 2 படமும் இவரோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்கள். இந்த 2 படத்திலுமே 2 ஹீரோக்கள், 2 ஹீரோயின்கள். அந்த 2 படங்களையும் ஒரு ஹீரோயினாக சிம்ரன் அவர்கள் நடித்திருந்தார். இந்த 2 படங்களிலும் பாடல்கள் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. குறிப்பாக நேருக்கு நேர் படத்துல தேவா இசையில மனம் விரும்புதே உன்னை இந்த பாடலும், எங்கெங்கே எங்கெங்கே இந்த சிம்ரனுக்கான 2 பாடல்களும் இன்றைக்கு கூட ரசிகர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல வச்சிருக்காங்க. விஐபி படத்திலும் மின்னலொரு கோடி அப்படிங்கிற பாடல் இன்றைக்கு வரைக்கும் இளைஞர்கள் மத்தியிலையும் காதலர்கள் மத்தியிலும் ரொம்ப பரவசப்படுத்துகிற பாடலாக இருக்கிறது. கூடுதலாக இந்த பாடல்ல சிம்ரனின் தோற்றமும் அந்த பாடலுக்கு அவங்களுடைய நடன அசைவுகளும் கோடி மின்னல்கள் தோன்றி மறைவதன் பரவசத்தை இளம் ரசிகர்களுக்கு அளித்தது. அதே ஆண்டு வெளியான ஒன்ஸ் மோர், பூச்சுடவா படங்கள் சிம்ரனுக்கு நடிக்கவும் தெரியும் அப்படின்னு நிரூபித்த படங்கள். 1998 அவள் வருவாளா, நட்புக்காக, கண்ணெதிரே தோன்றினார் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்து சிம்ரன் படங்கள்ல இருந்தாவே அந்த படம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வர தொடங்கிய படங்கள். துள்ளாத மனமும் துள்ளும், அஜித்துடன் வாலி, இந்த 2 படங்களும் இவங்க கேரியர்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல பார்வையை இழந்த பெண்ணாக ரொம்ப ரொம்ப கச்சிதமாக நடித்திருப்பார். வாலியில கணவனுக்கும் கணவனுடைய அண்ணனின் மோகத்துக்கும் கணவனோட அப்பாவித்தனத்துக்கும் இடையில சிக்கிய ஒரு இளம் பெண்ணின் தவிப்பை, வேதனையை அவ்வளவு சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பார். இந்த 2 படங்களும் சிம்ரன் ஒரு அபாரமான நடிப்பு திறன் கொண்டவர் அப்படிங்கிறத நிரூபித்த படங்கள். 2004 திருமணமாகும் வரைக்கும் புகழின் உச்சியில் இருந்தார் சிம்ரன். கமல்ஹாசன், விஜயகாந்த், சரத்குமார், பிரசாந்த், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், மாதவன், பார்த்திபன், முரளி அப்படின்னு முன்னணி நடிகர்கள் எல்லாருடனும் இவர் நடித்தார். முன்னணி கதாநாயகியாக இருந்த போதே பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்தில்
இவர் வில்லத்தனமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தும் புகழ் பெற்றார். அந்த படத்தின் மையமே அவரது கதாபாத்திரம் தான். அதை உணர்ந்து வெகு சிறப்பாக நடித்து படத்தோட வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். பாலச்சந்தர், மணிரத்னம் போன்ற புகழ்பெற்ற இயக்குநர்கள் அவரது நடிப்பு திறமையை கண்டுகொண்டு தங்களுடைய படங்கள்ல சிம்ரனை நடிக்க வைத்தாங்க. மணிரத்னம் இயக்கிய கன்னத்தில் முத்தமிட்டார் படத்துல 3 குழந்தைகளின் தாயாக ரொம்ப மிகையற்ற உணர்வு பூர்வமான நடிப்பை வழங்கியிருப்பாங்க. குடும்ப பாரத்தை சுமக்கும் இளம் பெண் இந்த படம் பிரியமானவளே. இந்த படத்துல இவங்களுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய அளவில் ரசிக்கப்பட்டது. கணவனை இழந்த ஒரு இளம் பெண், தொல்பி படம் சிம்ரனின் நடிப்பு திறமைக்கு சான்றான படங்கள் இவைகள்லாம். சிம்ரனுக்கு ஒரு அசாத்தியமான திறமை அப்படின்னா சிம்ரனுடைய நடன அசைவுகளை தான் சொல்லணும். சிம்ரன் அவருடைய கிளாசிக் வகை நடனமாகட்டும் அல்லது குத்தாட்ட வகையான நடனமாகட்டும், எந்த வகையான நடனமானாலும் அதுல பட்டைய கிளப்புவராக இருந்தார் சிம்ரன். சிம்ரன் அவர்களை இளம் ரசிகரிடையே கொண்டு போய் சேர்த்ததுன்னா அவர் தன்னுடைய இடுப்பை வளைத்து ஆடுகிற அந்த ஆட்டம்தான். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பாக எல்லா ரசிகராலும் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு நடனமாக இருந்தது. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, ஆள் தோட்ட பூபதி நானடா இந்த பாடல்கள் மூலம் தன்னுடைய அசாத்திய நடனத்தால ரசிகர்களை சிம்ரன் கட்டி போட்டார் தான் சொல்லணும். இவ்வளவு திறமைகள் இருந்தும் முன்னணி நட்சத்திரமாக இருந்த போதே திடீர்னு 2004 திருமணம் செய்து கொண்டு திரைப்படங்களிலிருந்து இவர் விலகிவிட்டார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னா, இந்த காலகட்டத்தில் இவர் கோவில்பட்டி வீரலட்சுமி அப்படிங்கிற படம் நடித்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் உலகநாயகனும் சிம்ரன் அவர்களும் காதல் உறவுல இருந்ததாக அப்பொழுது எல்லா பத்திரிகைகளும் இவங்க அடுத்து திருமண அளவுக்கு போக போகிறாங்க அப்படிலாம் பேச்சு இருந்தது. இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு உச்ச நடிகர் சிம்ரனை கூப்பிட்டு மிரட்டியதாகவும் அதற்கப்புறம் தான் அவங்க தமிழ் சினிமாவில் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் நிறைய செய்திகள் உலா வந்தது. அதற்கப்புறம் தான் இவர் ஒரு திருமண வாழ்க்கையில் உடனே கமிட் ஆனார். தன்னுடைய நீண்டகால நண்பரை திருமணம் செய்து கொண்டு 2 ஆண் குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டு இவர் தமிழ்நாட்டுக்கு வராமல் அவருடைய சொந்த ஊரிலேயே செட்டிலான தகவலும் வந்தது. சிம்ரன் நடிப்பில் வந்த முக்கியமான படங்கள் ஒன்ஸ் மோர், பூச்சுடவா, விஐபி, நேருக்கு நேர், நட்புக்காக, துள்ளாத மனமும் துள்ளும், கண்ணெதிரே தோன்றினால், அவள் வருவாளா, வாலி, ஜோடி, பிரியமானவளே, உன்னை கொடு என்னை தருவேன், பார்த்தேன் ரசித்தேன், தமிழ், பஞ்சதந்திரம், ரமணா, கன்னத்தில் முத்தமிட்டால், நியூ, வாரணமாயிரம், உதயா. தற்போதைய ட்ரெண்டாக மாறி வரக்கூடிய ஓடிடி படங்கள், வெப் சீரிஸ்கள் மூலம் சிம்ரன் போன்ற திறமையான கலைஞர்களுக்கு மற்றொரு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான பாவகதைகள் ஆந்தாலஜி படத்தில் கலாச்சாரம், சமூக கட்டுப்பாடுகளுக்கு பெரும் மதிப்பு கொடுக்கும் குடும்ப தலைவியாக, 3 குழந்தைகளின் அன்னையாக சிம்ரன் நடித்திருந்த விதம் பரவலான பாராட்டுதல்களை பெற்றது. மாதவன் இயக்கி நடித்திருக்கும் ராக்கெட்ரி, நம்பி விளைவு, கௌதம் மேனன் இயக்கத்தில் நடிகர் விக்ரமுடன் துருவ நட்சத்திரம், கார்த்திக் சுப்பராஜ் இயக்கும் விக்ரமின் 60ஆம் படமான சியான் 60, அந்தாதூன் இந்தி படத்தின் தமிழ் மறு ஆக்கமான அந்தகன் என சிம்ரன் நடித்துக் கொண்டிருக்கும் படங்களின் பட்டியல் அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை. நட்சத்திர மதிப்புமிக்க இந்த படங்களின் வெற்றி வாய்ப்புகள் சிம்ரனின் நடிப்பு பங்களிப்பால பல மடங்கு உயரும் அப்படின்னு உறுதியாக நம்ப முடியும். இந்த சிம்ரனின் திரைப்பயணம் இன்னும் நீண்ட காலம் தொடர வேண்டும் என்றும், இன்னும் பல திரைப்படங்கள்ல நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அமைய பெற்று வெற்றிகளையும் விருதுகளையும் குவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்துவோம். இதுவே நடிகை சிம்ரன் அவருடைய வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.